ஒருபோதும் நான்
ஏசாயா 44:1-2. In this minute, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நீ ரட்சிக்கப்படாமல் இருந்த பொழுது யாக்கோபு என்று பெயரிட்டிருக்கலாம். உனக்கு இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஆகியார். யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. இஸ்ரவேல் என்றால் இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே அப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்கு. ஆகவே இந்த வேளையில் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி, இந்த யாக்கோபு என்று சொல்லுகிறது பழைய காலத்து கூட்டமான ஜனங்கள். அது ஏசாயா இருந்த காலத்தில் அவரெல்லாம் பிறகுவே, ஏசாயாவும் பிறகுல யாக்கோபு அப்போ இருக்கும்போது யாக்கோபு ஏசாயாவை பார்க்கல. This is generation blessing. Today is the blessing. This is called the generation blessing. யாக்கோபு என்றால் ஒரு கிரவுடு. அந்த எண்ணாகமத்திலே யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? நீதிமான் மரிப்பது போல மறுப்பேனாக என்று வாழும் காலத்தையும் சாகும் காலத்தையும் சபிக்க போனவன் தனக்கென்று ஆசீர்வாதமாய் காட்சியாய் கண்டான், சாட்சியாய் கண்டான், மாட்சியாய் கண்டான். அது ஒரு ஜனம். அந்த யாக்கோபை ஞாபகப்படுத்துறாரு, எப்படியெல்லாம் இருந்தவனை இப்படி மாற்றிருக்கிற பார்த்தியா இஸ்ரவேலே. இஸ்ரவேல் என்றால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்க. உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே. கேடு என்ன கேடு? அடுத்தது எல்லாம் சேர்த்து படிப்போம். உன்னை உண்டாக்கினவரும். I am your maker. So many makers in this world for every productions, but I am a man maker. meal maker இல்ல, man maker. அதனால ஆணையும் பெண்ணையும் மனுஷன் மனுஷி என்று சொல்லி படைத்தார். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசூரனே, பயப்படாதே. பராக்கிரமசாலி யசூரன், பலமான வீரன் என்று பெயர் கொடுக்கிறார். பயப்படாதே. 3ஆம் வசனம் எல்லாரும் படிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் நாவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். Don't worry about your generation. Don't worry about children's. Don't worry about your futures. Do not worry. தாகம் இருந்தால் போதும், தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்றாரு. அந்த தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னவர் அந்த தண்ணீரை எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்றாரு. எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? தாராளமாக வானகத்திலிருந்து வையகத்திலே, வானகத்திலிருந்து வையகத்திலே மழை பொழிந்து எல்லா பயிர்களும் செழித்துவங்குவது சிறப்பு. ஆனால் மேடுகளிலே பெய்கிற மழைகள் பள்ளங்களிலே ஓடி வருகிறது போல ஆறுகளை ஊற்றுவேன், சந்ததியின் மேல் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஊற்றப்படுகிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அதற்காக அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லும் பொழுது உன் சந்ததியின் மேல், உன் சந்தானத்தின் மேல் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல படிக்க, ப்ளீஸ் ரீட் இன் இங்கிலீஷ். ஐசியா சாப்டர் 44 verse 3. அந்த வறண்ட நிலத்துக்கு என்ன பண்ணுது? ட்ரை லேண்ட். அடுத்தது பேரன் லேண்ட், பயிர் கொடுக்காத நிலம். அதுபோல குழந்தை பெறாத கர்ப்பம், பேரன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவோம். மனிதனும் நிலத்துக்கு ஒப்பாகத்தான் சொல்லப்படுகிறான். Our generation blessings, God want to give us promise to fulfill in our life coming future. So please read in English once again. For I will pour water upon him that is thirsty, and floods upon the dry land. I will pour the spirit upon thy seed. சந்தானம் என்று சொல்லுகிறது. இவர்களிடையே சீடு, விதை மறைந்திருந்து மண்ணுக்குள்ளே அது முளைத்து வெளியே கிளம்பி வரும் நேரத்தில் தான் வரும். அதுபோல இருதயத்திலே இந்த வாக்குத்தத்தத்தை பதித்து, this is for my future, God will give these blessings
for coming days. This is God promise. I have to get seed in my life, inner God. ஆகையினாலே கர்த்தருடைய மகனே மகளே, நான் தண்ணீரை ஊற்றுவது போல, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிறது போல, தாகமுள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுகிறது போல, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிறது போல, உன்னுடைய சந்ததியின் மேல் இருக்கக்கூடியதான இந்த சபையில் உள்ள விசுவாசிகளுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், இன்று திருமணமானதான அருமையான இந்த புது தம்பதிகள் இந்த பிள்ளைகளையும் இவர்களுக்கு பிறகு போகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆவியையும் ஆசீர்வாதத்தை ஊற்ற வேண்டும். டபுள் ஃபோல்ட் பிளஸிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டபுள் ஃபோல்ட் பிளஸிங் அட் தி சேம் டைம் 2 in 1 என்று சொல்லுவது நல்லது. இரண்டும் ஒன்றரை கலந்த ஆசீர்வாதம். அதாவது என் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொல்லும் பொழுது கமா வச்சிருக்கேன். ஆவியையும் கமா, பிறகு ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்பதை, அது நித்திய தேவன் அருகிற சத்தியத்திலிருந்து நாம் புத்தியுடன் விளங்கிக் கொண்டு பக்தியுடன் ஆராதிக்கிற தேவனை இந்த உலகத்திலே நாம் பறைசாற்ற வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே அந்த ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் சேர்த்து சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். Again and again seed deeply in your God. 2 in 1 blessing. 14வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாகிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல். அதான் அங்க படிச்ச யெசாயாவில். First to last, between also, continuously God's blessings to us in the name of Jesus. This is the truth of God in the New Testament. இந்த புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து வருகிறது. ஆகவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் சந்ததியில் உள்ள இயேசு கிறிஸ்து அப்படி சிந்திக்கிறது. அந்த ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆல்ரெடி gave promises to the old generations. சந்ததிக்கு என்பது சந்ததிக்கு என்று அனைவரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, அந்த சந்ததி கிறிஸ்துவே. I want to close this Bible. Time is over. ஆங்கிரி வந்து பிற ஜாங்கிரியை போய் சாப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால quickly I want to conclude my message by this few words, one point. அதாவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாரும் ஈசாக்கு, யாக்கோபு இஸ்ரவேலா மாறி, அதுக்கு பிறகு தாவீது வந்து தாவீது சந்ததியில் இயேசு பிறந்து இப்படியெல்லாம் வந்தாலும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் the blessing continuation only by the Jesus name. Generations Old Testament, but only one generation, that is Jesus. அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்து என்ற இயேசுவின் மூலமாக ஆசீர்வாதம் வருகிறதை சொல்லும் பொழுது ஏசாயா 44 படிச்சோமா 3 படிச்சோமா? 44 தானே. 44 நல்லா கேளு, அதன்படி வாழு. என்ன தம்பி நல்லா கவனிக்கிற முக்கியமான நேரம் என்ன தெரியுமா? அது ஒரு ஸ்டெடி மைண்டோட
ஒரு செல்ஃப் வில்லோட காட்ஸ் வில் கன்ஃபஸ் பண்ணப்படணும். எந்த சூழ்நிலையிலையும் நான் கிறிஸ்துவின் சந்ததி. இந்த ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அந்த யாக்கோபுக்கு அவர் ஊற்றுவேன் என்று சொல்லும்போது அது ஜெனரேஷன் ஆஃப் இஸ்ரேல், ஜெனரேஷன் ஆஃப் ஜேக்கப். That is not for a personal Abraham, personal blessing of Abraham. That is not the personal blessing of Jacob, Isaac. That is not the personal blessing of Jacob. The blessings continuously comes to us only through Jesus Christ and by the Holy Spirit. ஆகவே தான் ஆவியையும் ஊற்றுவேன் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னார். இங்கேயும் கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அதை இயேசு கிறிஸ்துவினாலே பரிசுத்த ஆவியினாலே அது வரும்படியும் அது பெரும்படியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If you want money, if you want business, if you want house, if you want a plot, if you want a job, whatever you want, through this promise in the name of Jesus by the Holy Spirit, surely 100% you can receive. 100% இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே stand firm and confess and confirm this message in your life. ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய மகனே மகளே, புதிய தம்பதிகளாக இருந்தாலும் ஏற்கனவே உங்கள் விட்டெடுத்த பிள்ளை செல்வங்கள் தம்பதிகளுக்காக எதிர்பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த வறுமை கோட்டில் இருந்தாலும் don't forget this message. Small word of God giving us great message. Through these few sentences of word of God, God is giving blessing of promise more than this world. உலகத்தை காட்டிலும் பெரிதான வார்த்தையை கொடுக்கிறார். ஆகவே ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருந்ததோ அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறதாக நாமத்திலே நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். அவருடைய பரலோகத்தை நம்பி வாழ்கிறேன். என் பாவ குற்றங்களை அறிக்கை இடுகிறேன். என் பாவங்களை அறிக்கையிட்டேன், மீறல்களை அறிக்கையிடுவேன். குறைவுகள் கொண்டு நிறைவாக்குவார். என் மனச்சாட்சி அறிய யாரையும் மன்னிக்கவும் மன்னிப்பு கேட்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன். என் ஆண்டவர் திரளான மீட்பு வைத்திருக்கிறார். அவர் ஏராளமாய் தாராளமாய் எனக்கு போதுமான கிருபையை தருவார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், ஈசாக்குடைய வாழ்க்கையில், யாக்கோபுடைய வாழ்க்கையில், இஸ்ரவேல் சந்ததியின் வாழ்க்கையில் ஆயிரம் குறைவுகள் இருந்தும் நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதித்தவர். Spiritually and physically and mentally, in every area of my life, every view of my life, surely God will bless me. I will receive the blessing of God. என்று உறுதியாக சாத்தானை பார்த்தார் கையெடுத்து சொல்ல வேண்டும். சேலஞ்ச் டெஸ்டிமனி in our life. ஆகையினாலே தேவனுடைய மகனின் மகளே, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? அவன் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் இருந்தான் வேதம் சொல்லுகிறது. That is a material blessing. அவன் பிள்ளை இல்லாத பேரன் லேண்ட். அப்படி இருந்த போது அவனுக்கு வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊட்டுவேன் என்று சொன்னவர். உன் சந்ததியினர் ஆவியை ஊட்டுவேன் என்று சொன்னவர். ஈசாக்கு இந்த புத்திர பாக்கியத்தை கொடுத்து எவ்வளவு வல்லமை வெளிப்படுத்தி மகிமையை வெளிப்படுத்தினார். Sure promise of God to Abraham and Isaac and Jacob. That promises continue in their life in ancient time. What is that promise? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன் சொன்னார். Stand firm. Temptations come, tests will come. So many obstacles will come, so many preventions will come. என்ன தடை அது வந்தாலும் சரி, நெல்லு 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 உறுதியா நெல்லுன்னு சொன்னார். ஆகவே தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லை பிள்ளை கொடுத்தார். ஈசாக்குக்கு பிள்ளை இல்லை பிள்ளை கொடுத்தார். யாக்கோபுக்கு பிள்ளை இல்லைன்னு ஒருத்தி சொன்னா ஒருத்திக்கு பிள்ளையை கொடுத்து 2 பேருக்கும் பிள்ளையை கொடுத்தார். பிறகு பார்த்தா யாக்கோபை இஸ்ரவேல் ஜனமாய் மாற்றி அந்த ஜனங்கள் இருக்கிற கூட்டத்தை பார்த்து இஸ்ரவேல் யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? அவர்கள் ஜனம் பெருத்த கூட்டம், யார் அவர்களை எதிர்க்க முடியும் என்று சபிக்க சென்றவனே ஆசீர்வதித்தார். ஆகவே தேவன் இல்லாதவைகள் இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர்.
அருமையான மகனே மகளே, அது இல்லையே இது இல்லையே என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் பிளஸிங் மெட்டீரியல் பிளஸிங். வாட் இஸ் தி மெட்டீரியல் பிளஸிங்? அவன் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் இருந்தான். செகண்ட் பிசிக்கல் பிளஸிங். பிள்ளை இல்லாத அவளுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகும் பிள்ளையை கொடுத்தார். தட் இஸ் பிசிக்கல் பிளஸிங். One more blessing, spiritual blessing. After his death also, அவன் மரித்த பிறகும் அவன் அந்த லாசர் ஐஸ்வர்யவான் சம்பவத்திலே அந்த மேல் தளத்திலே மேல் பாதாளத்தின் தளத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த லாசருவை பார்த்து அவன் அந்த லாசருவை மடியில் வைத்துக் கொண்டு ஆற்றை தேற்றுகிறான். ஐஸ்வர்யவானை பார்த்து, என் நன்மைகளை அனுபவித்தாய், அவனோ எவ்வளவு தீமைகளை அனுபவித்தான் என்று சொல்லும் பொழுது அவன் மனம் திரும்பாதவனாக அந்த பாதாளத்தில் வேதனைப்பட்டான். ஆனால் எத்தனை வேதனை, மரண பரியந்தம் அவன் உண்மையாய் இருந்தபடியினாலே, அவன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அந்த உலகை கண்டு வாழ்ந்தபடியினாலே தேவ தூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாமை வழியிலே விட்டார்கள். That is called the spiritual blessing in Abraham's life. God gave him a position to console the souls, those who are all come there. அந்த மேல வர்றவங்களுக்கெல்லாம் ஆறுதல் கொடுத்து வைத்தார். அப்படியானால் இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதினால்தான் ஆபிரகாமின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே என்று மங்களங்களோடு பாடுகிறோம். ஆபிரகாமை போல என்று சொல்லுகிறோம். ஆனால் அடிப்படை இல்லை. வாழ்க்கையில் பல தொல்லை. அவனுடைய வாழ்க்கையின் சரித்திர எல்லை என்பது இந்த பூமியோடு முடிந்து விடவில்லை. அது பரலோகத்திலே போய் இருக்கிறது. பெரிய ஒரு எல்லை ஆண்டவருடைய சொல்லுவோமா? இந்த கால வேளையிலே பட விஷயத்திலே பொருளாதார விஷயத்திலே கொஞ்ச காலம் கஷ்டப்படுகிறது போல பிரயாசப்படுகிறது போல தோன்றும். சில தடுமாற்றங்கள் இருக்கும். என் மகளே, நீ சோர்ந்து போகாதே. என் மகனே, நீ சோர்ந்து போகாதே. But one main point, expect the Holy Spirit in your life. Anointing is the first blessing. Don't think always about your blessing. A, first letter, that is first expectation, anointing. B, second letter, that is called blessings. Rhyme is 26 alphabets. A, B, that's why coming. Why are you always think about B second? Think about first. Anointing first, blessing second. At the same time, number also, if you put 1, 0 comes 10. 0 plus 0, 0, 0, that number is very hero. Without 0, number 1 is hero. Without number 1, every 0 is always 0. That zeros cannot come, that could not come hero. So, first number, our God, He will supply all our need. Alphabetic order, A, anointing, B, blessing, otherwise blessing. Don't lose it. ஆகையால் ஆண்டவரே, எனக்கு இந்த நாளிலே கொடுத்த செய்தியின்படியாக நான் ஒரு சந்ததி பாக்கியத்துக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆகவே என் கடன் தொல்லைகளை குறித்து, என்னுடைய உடல் சுகவீனத்தை குறித்து, ஆவி ஆத்ம சரீர பிரகாரமாக பிசிக்கலி, மெட்டீரியலி, சோலியலி and materially, solely, spiritually, mentally, physically, in every view of my life, area of my life, I am already blessed and blessed man and woman. I am blessed children of God. Today onwards, I am going to stand firm in faith by the word of God. I am going to confess always word of God. He will supply all my need who made heaven and earth. Let us all clap our hands. ராஜேந்திரன் வந்து எல்லாருடைய ஆசீர்வாதங்களுக்காக செபிப்பார். Please come forward. நம்மை ஆசீர்வதிப்பாரே,
பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல ஓய்வு நாளிலே நம்ம கூடி வரும்படியாக ஆண்டை பாராமல் தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை மறக்கவில்லை. எனக்கு இந்த சாட்சிகளுக்குரிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அனைவருடைய உள்ளத்தை தொட்டு இருக்கோம். அந்த யோசேப்பை சிறையிருப்பிலே இருக்கும் பொழுது நினைத்திருந்த தேவன், அந்த தானியேலை சிங்கத்துடைய கெபியிலே இருக்கும் பொழுது நினைத்திருந்த தேவன், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை அந்த அக்கினியின் மடியிலே இருக்கும் பொழுது நினைத்திருந்த தேவன் நம்மையும் நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார், உன்னதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அவர் ஒவ்வொருவரையும் அவர் உள்ளங்கிலே வரைந்திருக்கிறார். அவர் அறிந்த காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்ற யோகங்களை நாம் வாசிக்கிறோம். அவர் நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாகவே திரியை செய்கிற வல்லமையின் பெயர் அவர் நமக்கு திரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த அருமையான ஆராதனை கூட்டத்திலே ஆண்டவரே எங்களுக்கு பாராட்ட எல்லா தெய்வங்களுக்காக சோதரப்பா. ஆண்டவர் விசேஷமா இந்த திடீர் ஊழியர்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட திரும்பி செய்தி ஆண்டவரை எங்களால் போய் செய்ய முடியாத ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவரை பட்டி தொட்டிகள் எல்லாம் ஆண்டவர் சென்று ஆண்டவரை அநேக மொழிகளிலே அந்த வேதத்தை அவர்கள் மொழிபெயர்த்து அதை அச்சிட்டு ஆண்டவரை அவர்கள் சென்று அதை சேர்க்கிறார்கள். அதை தூக்கி எறிகிறவர்கள் உண்டு, வாங்கி படிப்பவர்கள் உண்டு. என்றாவது ஒரு நாள் அவர்கள் உள்ளத்தை தொழும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு அந்த விதை விதைக்கப்படுகிறது. ஆண்டவரை அந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை அவர்களுடைய முடிந்த அளவுக்கு அந்த காணிக்கைகளை அனுப்பி அவரை தாங்க முடியாத நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். ஐயாவின் மூலமாக கொடுத்த இந்த ஆசீர்வாதமான செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆபிரகாமின் மூலமாக அந்த ஆசீர்வாதம், அந்த ஈசாக்கின் மூலமாக, அந்த யாக்கோபின் மூலமாக நமக்கு வந்து சேர்க்கிறது என்பதை அந்த வசனங்கள் மூலமாக தெளிவுபடுத்தினார். அது உண்மைதான். அது அந்த ஆசீர்வாதத்தினால்தான் நாம் நிறைவேறுகிறோம். நேற்று இருந்தவர்கள் என்று இல்லை. நமக்கு ஆண்டவர் ஜீவனையும் சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து நாம் உயிரோடு வைத்திருக்கிறார். அவருடைய ஆலயத்திலிருந்து இந்த ஆராதனை பங்கெடுக்க கிருபை செய்தார். ஒவ்வொருவருக்கும் அனைத்து தேவைகள் உண்டு. எல்லா தேவையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அறிந்ததுக்கு காலத்தில் எல்லாரும் நேர்த்தியாக செய்வார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்கு உண்டு. அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் கேட்க காலத்திலே அவர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். யாரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், உள்ளங்கைகளை வரைந்திருக்கிறார். நம்மை ஒருபோதும் மறவாத தேவன் அவர். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக தயவுக்காய் சோதரம் ஒவ்வொருவருடைய தேவையை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே அவரை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எல்லாருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம் என்று உறுதி கூறுகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்திருக்கிறோம். எங்கள் தேவங்களில் தாங்கி வருகிறோம். நீங்களும் எங்களுக்காக தடுத்து ஜெபிக்கும்படியாக வேண்டுகிறோம். இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் அறிவித்த காரியங்களெல்லாம் மனதில் வைத்து வந்து பங்கெடுத்து மணமக்களை ஆசீர்வதிக்கும்படியான வேலை காலையிலும் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்காக நாங்கள் தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எல்லாமே ஸ்தோத்திரம்